அந்த பொண்ணு வந்து என்னன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அது காலேஜ் ஏதோ படிக்குது. ஸோ அது போகும்போது இந்த வயலில் போவாங்க இல்லைங்களா, இந்த வரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வரப்பில் அது நடந்து போகும்போது அந்த நபர் வேலை செஞ்சுட்டுருக்காரு. யார் இப்போது இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து வேலை செஞ்சுட்டுருக்காரு. இது என்ன சொல்லுது, அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா அப்படிங்குது. அவர் இறங்கினா தான் இவர் அதில் போக முடியும் அந்த வரப்பில். உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு அவனோட, அதாவது அவர்கிட்ட இந்த சண்டை கண்டெல்லாம் வருது இல்லை, அவருடைய தங்கச்சி தானே அது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கா போகிற, கலெக்டருக்கா படிக்க போகிற, உனக்கு நான் வழி விடுறதுக்கு இறங்கி சேத்துல இறங்கி போ அப்படின்றான். ஒரு பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு சேத்துல இறங்க முடியுமா, சில்பர்லாம் போட்டுன்னு, நான் வழி விடனா டைம் ஆகுது எனக்கு வழி விடுனான்னு மறுபடியும் கேட்குது. மறுபடியும் அவன் அதே தான் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ படிக்கிற படிப்புக்கு நீ இறங்கி போ, சேத்துலேயே போகலாம் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி ஏதோ பேசுகிறான். இவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாகவும் அவனும் ஒன்றும் பெரிய தவறாக சொல்லலை. பட் இவ்வளோ தான், இதுதான் மோட்டிவே, சின்ன விஷயம். ஸோ இது தங்கச்சி என்ன பண்ணுது, திரும்பி ரிட்டன் பேக் காலேஜுக்கு போகாமல் அழுதுனே வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அண்ணங்கிட்ட அப்பா அம்மாக்கிட்டலாம் சொல்லுது, இது மாதிரி வந்து அந்த என்ஆர் அதான் சம்மந்தப்பட்ட அவர் தான் அந்த ஃபேமிலி, அவர் வந்து என்னை வந்து போகும்போது டீஸ் பண்ணுறாரு, எனக்கு வழி விடலை அப்படின்னு. இவ்வளோதான் இந்த தங்கச்சி மேலே இருக்கிற பாசம். இவருக்கு வந்து பிரதருக்கு வந்து அந்த தங்கச்சி மேலே ரொம்ப பெரிய பாசம். ஸோ அந்த பாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு வந்து இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. அதான் மோட்டிவே, அதான் காரணம். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சரி. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.